ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. வைல்ட் கார்டு ஹீரோ குனிகாமி உன்னை பார்க்குறதுல ஹாப்பி அப்படின்னு பாஜ்ரா சொல்லுவான். அப்போ குனிகாமி கேட்பான், என்ன டான்ஸ் பார்ட்னரை தேடிட்டு இருக்க போலையே, அப்படின்னா உன்னோட டான்ஸ் பார்ட்னராக நானே இருக்கேன்னு சொல்லிட்டு குனிகாமி முன்னாடி வருவான். அண்ட் இங்கே பாஜ்ரா குனிகாமிக்கு நடுவில் ஒரு மேட்சப். பாஜ்ரா சுத்தமாக அவசரமே பட மாட்டான். அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டாக ட்ரிபிள் பண்ணிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட்டாக வைடு டபுள் டச் பண்ணுவான். அதுக்கு குனிகாமி ரெஃப்ளெக்ஸ் பண்ணானா அடுத்து அவனோட ஸ்கில்லான டபுள் கியர் டபுள் டச் பண்ணிட்டு முன்னாடி போயிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். சேம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதே அப்படியே தான் நடக்கும். என்னோட டான்ஸ் பார்ட்னர் ஆகணும்னா அதுக்கு மசில் மட்டும் தேவையில்ல, அதையும் தாண்டி முக்கியமான விஷயங்கள்லாம் தேவை குனிகாமி அப்படின்னு சொல்லிட்டு பாஜ்ரா முன்னாடி போவான். அங்கே கிரிம் அண்ட் ஜெஸ்னர் 2 பேருமே இருப்பாங்க. ஸோ அதனால் பாலை பாஸ் பண்ணிடுவான். அங்கே இன்னொரு FC பார்க்கா பிளேயரை காட்டுவாங்க. இவன் பேர் லாரா. அண்ட் அவனும் ஒரே டச்சில் அதை ஒட்டோயாவுக்கு பாஸ் பண்ணிடுவான். ஸோ இந்த ஸ்பானிஷோட ஃபுட்பால் ஸ்டைலே குயிக் பாசஸ் அண்டு கண்டினியூஸ் அசஷன் தான். ஸோ இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிதம் கிட்டத்தட்ட அன்பிரடிக்டபுளாகவே இருக்குது. ஒட்டோயா அதை திரும்ப பாஜ்ராவுக்கு பாஸ் பண்ணும்போது இதுதான் என்னோட ஃப்ரீ ஸ்டைலோட கெமிக்கல் ரியாக்ஷன் பி ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷூட் அடிப்பான். அண்ட் அது கோலாக மாறிடும். ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் கோலை பாஜ்ரா ஸ்கோர் பண்ணியிருக்கான். அவனை ஒரு பியோட கம்பேர் பண்ணுறாங்க. பிகாஸ் அவனோட விஷுவலைசேஷனே அதான். அப்படின்னா இதுதான் FC பார்க்காவோட ஃபிலாசபி அப்படின்னு இந்த பிளேயர்ஸ்க்கு புரிய வருது. இசாகியோ ரியலைஸ் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி இருந்த பாஜ்ரா அவனோட ட்ரிப்ளிங்கில் அவனுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுவான். பட் இப்போது டீமுக்கு தேவையானதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடல்ட் பாஜ்ராவாக ப்ளே பண்ணுறான் அப்படின்னு யோசிப்பான். ஸோ இதை பற்றி தான் ஈகோ பேசிகிட்டு இருந்தான். உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களோட கேம் ஸ்டைல் மாறும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பான். ஸோ இந்த ஜெர்மன் பிளே ஸ்டைலேருந்து நான் என்ன கற்றுக்க போகிறேன், இந்த பாஸ்டர்ட் முன்சன் டீம் கைசரை தான் அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனாக வச்சுருக்காங்க. எந்த பிளே நடந்தாலும் அது கடைசியாக கைசரோட தான் முடியுது அப்படிங்கிறத யோசிப்பான். ஸோ இது இங்கே நான் இதை வந்துட்டு ஒத்து போகலை அப்படின்னா நானும் குனிகாமி மாதிரி தனியாக ப்ளே பண்ண வேண்டியது தான். ஏன்னா இந்த டீமில் இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே கைசருக்கு சப்போர்ட்டிங் ரோலில் தான் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இந்த நேரத்தில் தான் அவனோட விஷுவலைசேஷனை பற்றி அவன் யோசிக்கிறான். அவனால் இன்னுமே அவனோட விஷுவலைசேஷனை டிசைட் பண்ணியிருக்க முடியாது. கைசரை தோக்கடிக்கிறதுக்காக மட்டும் விளாடாமல் அவனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண முடியுங்கிறதையும் யோசிச்சுட்ருப்பான். ஸோ குனிகாமியோட பிளேவை பார்த்து நமக்கு எதாவது ஹிண்ட்டு கிடைக்குமா, அதை கைசரை தோக்கடிக்க முடியுமான்னு யோசிச்சுட்ருப்பான். அண்ட் இங்கே பிளேவை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கைசருக்கு பாலை பாஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் கைசர் அப்படின்னு கேட்பான். எக்ஸிக்யூஷன், அதாவது கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு கைசர் சொல்லுவான். அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.